ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாம் அண்ட் ஜெரி பிளேசெட் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பிளேசெட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் டாம் அண்ட் ஜெரி அடுத்து அந்த டாக் 3 கேரக்டரும் வரைஞ்சிருக்கேன். இது வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும். அதாவது ஜெரி வந்து சின்னதாகவும், டாம் வந்து அதை விட பெருசாகவும், அந்த டாக் வந்து அதை விட பெருசாகவும் வரையணும். இதுக்கு இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் டாம் ஈஸி ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். பென்சில்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த டாம்லாம் கலர் பண்ணுறதுக்கு பென்சில் மட்டுமே யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணியிருக்கேன். வெளியில் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு உள்ளே வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன். அந்த டாகுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் கலரில் தான் கொடுக்கணும். ஸோ அதுவுமே பென்சில் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லைட்டாக கொடுத்துட்டு சின்ன பேப்பர் வச்சு மேலே தேய்ச்சிங்க அப்படின்னா ஒன்று போல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கலர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த 3 கேரக்டரையுமே நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து இப்போ நம்ம பேப்பரில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இதை வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ அதுக்கு வந்து இதை ஒட்டுறதுக்கு நான் வந்து ட்ரெஸ் வாங்கும்போது உள்ள ஒரு அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இன்விடேஷன் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ப்ளைனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த ஒரு அட்டையை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நான் வந்து இந்த ஒரே அட்டையிலேயே 3யுமே ஒட்டிட்டு இதை வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி அட்டை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த பேப்பரில் ரெடி பண்ணதை வந்து நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக ஆக்கணும். ஸோ அதுக்காக தான் பின்னாடி வந்து இந்த மாதிரி அட்டை வந்து ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த டாம் அண்ட் ஜெரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸில் வந்து இமேஜஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு போஸில் தான் இப்போ வந்து இந்த இமேஜஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து நிறைய மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய இது வரைஞ்சி இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கை வந்து தூக்குனாப்பில் இருக்குல்ல, அடுத்து வந்து 2 கையும் கீழே வச்சுருக்காப்புல, அது வந்து ஸ்மைல் பண்ணாப்பில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மாற்றி வேறு மாதிரி அந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ஜெரியுமே ஓடுற மாதிரி உட்காந்துருக்க மாதிரி அப்படிலாம் நிறையா இருக்கும். ஸோ நமக்கு எத்தனை இது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சி இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த 3 இமேஜஸ்மே ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இது 3யுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து காஞ்சதுக்கப்புறமா இதை நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த 3 பீஸையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பேப்பரில் பண்ணும்போது கீழே வச்சுன்னா அது வந்து பறந்துடும். ஆனால் நம்ம அட்டை ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மேலே வந்து இன்னுமே தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லுமே மேலே ஒட்டிடுங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு தண்ணி பட்டாலுமே அது வந்து ஒன்றும் ஆகாமல் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ ஒல்லியாக அதை வந்து ரோல் பண்ண முடியுமோ பென்சில் யூஸ் பண்ணியோ அல்லது இந்த மாதிரி ஸ்டிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணியோ ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் 1 ரெடி பண்ணியிருக்கேன். நமக்கு மொத்தம் 3 தேவை. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து நியூஸ் பேப்பர்லேயும் பிளாக் கலரில் வர்றதா பார்த்து கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லாம் ஒன்று போல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பேப்பரில் கூட இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3 ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் பெரிய சைஸில் ரெடி பண்ணியிருக்கேன். சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் பாதியை மட்டுமே கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 3 கேரக்டரையும் இந்த பேப்பர் ஸ்டிக் மேலே வந்து நம்ம ஒட்டிடலாம். அப்படியே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர் ஸ்டிக்கை வந்து இதில் பின்னாடி வந்து நம்ம ஒட்டிடலாம். கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த ஸ்டிக் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த 3 கேரக்டர்லையுமே பேப்பர் ஸ்டிக் வச்சு ஒட்டியாச்சு. இதை வந்து நம்ம காய விட்டுடலாம். இது காயறதுக்குள்ளே நம்ம வந்து சீஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் க்ளே எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி கைட்டே அழுத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் வந்து அந்த சீஸ் மாதிரி எக்ஸாக்டாக அதே டிசைனுக்கு வர்றதுக்காக உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணி மேலே வந்து சின்ன சின்னதாக அந்த ரவுண்டு வர மாதிரி நான் வந்து அழுத்தி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உட்டன் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அல்லது
உங்ககிட்ட இருக்க பென்சில், பென் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட சின்ன சின்ன ரவுண்டு வர்ற மாதிரி அதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து க்ளேலேருந்தே சீஸ் ரெடி பண்ணலாம். அல்லது அட்டையில் வந்து எல்லோ கலரில் வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளே இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி அட்டையில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சீஸ் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ, எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி செட்டுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து அந்த டாம் அண்ட் ஜெர்ரியும் எத்தனை போஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த சீஸை வந்து எடுக்கிறதுக்கு ஜெர்ரி போகிற மாதிரியும் டாம் வந்து அதை பிடிக்க போகிற மாதிரியும் நம்ம வந்து விளையாடலாம். இது வந்து என்னோடய 2 கையிலையும் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஜெர்ரி வந்து ஒருத்தராகவும் டாம் வந்து ஒருத்தராகவும் தனித்தனியாக கையில் வச்சுருக்கும்போது அந்த ஜெரியை பிடிக்கிறதுக்கு பின்னாடி துரத்துற மாதிரி போகிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து விளையாடலாம். அந்த டாக் வந்து இடையில வர்ற மாதிரி இன்னொருத்தருக்கு அந்த கேரக்டர் கொடுத்தோம் இதில் வந்து விளையாடலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.